தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய மோதல் முதலமைச்சர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடையே உருவாகியுள்ளது. தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில் சர்ச்சையாக பேசியதாக கைது செய்யப்பட்ட உதயநிதி அதன்பின் சட்டப்பேரவையில் தீவிரமாக குரல் கொடுத்து வருகிறார். இது விஜயின் தலைமையை நேரடியாக சவால் செய்யும் அரசியல் நடவடிக்கையாக திமுகவினரால் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை தனது அடுத்த அரசியல் திட்டத்தை அமைதியாக செயல்படுத்தி வருகிறார். அவர் விஜய் விசஸ் உதயநிதி என்ற நேரடி மோதலை விலக்கி தமிழகத்தில் தனது வலிமையை விரிவுபடுத்தும் முயற்சியில் கவனம் செலுத்துகிறார். அவரது திட்டம் ஊழல் எதிர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரப்புரையை வலுப்படுத்தி இளம் வாக்காளர்களை ஈர்ப்பதாகும். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அரசியல் மேடையில் வலிமையாக வர முயற்சி செய்கிறார். ஆனால் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினைகள் மற்றும் வாக்காளர் ஆதரவு குறைவு அவரின் மீளுருவாக்கத்தை சிரமப்படுத்துகின்றன. அதேபோல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது மகன் உதயநிதி முன்னேற்றத்தை ஆதரித்தாலும் திமுகவின் பழைய வலிமையை மீண்டும் பெறுவது சவாலாகவே உள்ளது. இவ்வாறான காரணிகளால் தமிழக அரசியல் தற்போது எளிதில் கணிக்க முடியாத பாதையில் பயணிக்கிறது. விஜய் வெர்சஸ் உதயநிதி மோதல், அண்ணாமலையின் அரசியல் திட்டம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் மு.க.ஸ்டாலின் அரசியல் மீளுருவாக்க முயற்சிகள் என அனைத்தும் தமிழக அரசியலில் பரபரப்பை கூட்டி தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கின்றன. அதே நேரம் இந்த அரசியல் சூழல்கள் எதிர்கால தேர்தல்களில் அமைய உள்ள புதிய கூட்டணிகள், வரவுள்ள சவால்கள் ஆகியவை வாக்காளர் மனநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன. அந்த வகையில் இவர்களில் உங்கள் ஆதரவு யாருக்கு?